வணக்கம் நண்பர்களே. இறுதி தீர்ப்பு அதிமுகவின் கதை ஒட்டு மொத்தமாக முடிந்தது. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னே பார்க்கலாம். வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்க. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இறுதி தீர்ப்பை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதா, அதிமுகவின் கதை அப்படின்றது முடிய போகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அதிமுகவின் கதையை முடிக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் நினைத்திருந்தால் என்றோ முடித்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா வேணும்னே கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு. ஸோ அந்த கேப் விட்டதனுடைய விளைவு அவர் பலத்த சரியான அடியை பார்த்திங்கன்னா வாங்கினார் என்பது குறிப்பிட தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது ஒன்று ஒரு விதமான விஷயத்தை சொல்லுது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்திங்கன்னா காட்டக்கூடிய நிலைமையில் நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் கதை அப்படின்றது ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த பெரிய திருப்பங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் கதை அப்படின்றது ஒட்டுமொத்தமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பன்னீர்செல்வம் நினைத்தால், பன்னீர்செல்வம் மனசு வச்சிருந்தா எப்பயோ இந்த பாழா போன அதிமுகவை நாசம் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் மனுஷன் அதை தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேணும். கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய விஷயங்கள் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அடுத்தடுத்த மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக அது எல்லாமே என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தால் என்ன, எவராக இருந்தால் என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே, ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டக்கூடிய பட்சத்தில் தாண்டுகின்ற நிலையில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.